வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, நமக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டூல்ஸுங்கிற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இல்லஸ்ட்ரேட்டர் உள்ள ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ஓகேவா? இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுற எல்லா ஒர்க்குக்குமே இந்த டூல்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இல்லஸ்ட்ரேட்டர் உள்ள போன உடனே ஒரு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் டூல்ஸ் பார். ஓகேவா? அந்த டூல்ஸ் பார் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறப்ப பேசிக் டூல் தான் ஃபஸ்ட்டு இங்கே ஷோ ஆகும். அது ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே 3 டாட் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப் ஓப்பன் ஆகும், அதாவது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் சைடில் ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேசிக்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். இதை அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு மாற்றிங்க. அட்வான்ஸ் மாற்றிங்கன்னா எல்லா டூலுமே உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். இப்போ இந்த டூல்ஸை பற்றி நான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த வீடியோ ஒரே ஷாட்டில் முடிக்க முடியாது. ஏன்னா நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால நிறைய இதை கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம பார்ட்டாக தான் இந்த வீடியோ போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 4 டூல்ஸ் 5 டூல்ஸ் தான் ஒரு வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹோப் திஸ் இஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்டு டூல்ஸ் எதாவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த டூல் மேலே வச்சிங்கனாவே உங்களுக்கு அனிமேஷன் பண்ணி காட்டுறாங்க. இப்போ இது எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேட்டர் 2026 என்ன பண்ணுங்கிறதும் இங்கே காட்டுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு டவுட்டு நான் வீடியோ எடுத்த பிறகு உங்களுக்கு நீங்கள் எதாவது டவுட் இருக்குன்னா கூட இது மேலே வச்சு பார்த்தீங்கன்னாவே இந்த டூலை பற்றி நேமும் அண்டு என்ன பண்ணுங்கிறதும் காட்டுவாங்க. நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம டூலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா செலெக்ஷன் டூல். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட்டு பார்த்திங்கன்னா இங்கே போட்டுருப்பாங்க. ஷார்ட்கட் இங்கேயே போட்டிருப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வி. இந்த டூல் இல்லஸ்ட்ரேட்டரில் நீங்கள் ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் 59 minutes இந்த டூல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் செலெக்ஷன் டூல் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த செலெக்ஷன் டூல் எதுக்காகனா இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு இந்த ஆர்ட்போர்டில் ஒரு ஆப்ஜெக்டை ஓகேவா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோன்னா இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுறதுக்காக உள்ள டூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல். இதுக்கு ஷார்ட்கட் ஏ. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா நீங்கள் இங்கே பார்த்த மாரி இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குல்ல, இதேமாரி இது ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்னா எனக்கு ஒரு நோடு எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஸ்கொயர். இதில் பார்த்திங்கன்னா 4 கார்னர் இருக்கா, இல்லை ஒரு கார்னர் மட்டும் நான் அதை சைஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி மாற்றலாம். ஓகேவா? தெரியுதா? அதுமாரி இந்த டைரக்ட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், நான் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணுறேன். இதில் உங்களால் அந்த நோடை செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் டைரக்ட் செலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் தான் இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த ஷேப் மாற்றுறேன்னா மாற்றலாம். அப்படி அதுக்காக உள்ளது தான் டைரக்ட் செலெக்ஷன். இங்கே உங்களுக்கு டவுட்னா இந்த இதில் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அதை பண்ணி காட்டுவாங்க. அதையும் பார்த்துங்க. அடுத்து டூல்ஸில் இந்த டூல் கீழே இந்த ஒரு ஆரோ மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் அது கீழே இன்னும் டூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் செலெக்ஷன் டூல் அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முட்டையை இங்கே எடுக்கிறேன். இது ஒரு ப்ளூ கலர் முட்டையை மாற்றுறேன். இங்கே ஒரு முட்டை எடுக்கிறேன். இப்போ இது 3 ஒரு குரூப்பில் இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் இது 3 ஆப்ஜெக்ட்டும் ஒரே குரூப்பில் இருக்குது. சரியா? இப்போ இது டைரக்ட் செலெக்ஷன் டூல்னால் ஒன்றும் இல்லை. இதை போயிட்டு குரூப் செலெக்ஷன் டூல்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதோட குரூப்பில் உள்ள ஐட்டம்லாம் எனக்கு தெரியணும். அப்படிங்கிறப்ப திரும்ப செலக்ட் பண்ணிங்கன்னா வச்சுங்க, அதாவது ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணுறப்ப அது மட்டும் செலக்ட் ஆகும். திரும்ப இன்னொரு செலக்ட் பண்ணுறப்ப அதோட குரூப்ஸில் உள்ள ஐட்டம்லாம் செலக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 செலக்ட் ஆகிடுவாங்க. நான் கீபோர்டில் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. ஜஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டு திரும்ப இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் அதோட குரூப்போட ஆப்ஜெக்ட் எல்லாமே தெரியும். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்ணுறது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் வாண்ட் டூல். இது வந்து ஃபோட்டோஷாப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட்கட் வந்து ஒய். இது வந்து சேம் கலரு அண்ட் ஃபில் வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ இந்த நான் பிங்கை செலக்ட் பண்ணுறேன். எங்கெங்கே இருக்கோ செலக்ட் ஆகும். 1 2 3 செலக்ட் ஆகிருக்கா. ப்ளூ 1 2 3, எல்லோ 1 2 3. இது மட்டும் இருக்கனால அது மட்டும் செலக்ட் ஆகுது. இதுமாரி சேம் கலர் சேம் அப்பியரன்ஸ் உள்ள கலர்ஸ் அது ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேசோ டூல். இது வந்து கியூ ஷார்ட்கட்டு. இது சேம் இதுதான். இப்போ வந்து ஒரு இதில் உங்களுக்கு டெமோ காட்டுறாங்க பாருங்கள். ஒரு இமேஜ் இருக்குது, அதுக்குள்ளே உள்ள பர்டிகுலர் இதை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இப்போ எக்ஸாம்பிள் நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த கார்னரு ப்ளஸ் வந்து இந்த கார்னர் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப இப்படி செலக்ட் பண்ணிடலாம். இப்போ இதோட நோட்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ இதோட முடிச்சுப்போம். இந்த 4 டூல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபர்தராக உள்ள டூல்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பென் டூல் பார்ப்போம். அது உங்களுக்கு நான் ரீட்ரா பண்ணி டெமோ காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே.